சிறுகதைக்கு ஆசையில் அடுத்தது என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரோகிணி ஸ்ருதிக்கு கால் பண்ணி பேசினாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஸ்ருதி வந்து நமக்கு ஆதரவாக பேசுவாளா அப்படின்றதுக்காக தான் ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஸ்ருதி பார்த்தா செம்ம சேஃபாக வந்து, நான் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன், வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபோனை பேசிட்டு கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த பாட்டி இப்போது மனோஜ்கிட்ட வந்து ரோகிணி அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. அண்ணாமலை கிட்ட விஜய் அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் ரோகிணி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் போடுறாங்க. நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா என்னை வந்து ஆன்ட்டி அடிக்கவோ திட்டவோ கூடாது, அப்போ தான் வருவேன் அப்படின்ற மாதிரி பெருசாக கண்டிஷன்லாம் போடுறாங்க. மனோஜும் நீ முதல்ல வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ரோகிணியும் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே விஜயா ரோகிணியை பார்த்ததுமே ருத்ர தாண்டவம் ஆடுறாங்கன்னு தான் சொல்லணும். செம்ம கோவத்தில் திரும்பவும் அடி வெளுத்து வாங்குறாங்க. ஆனால் இங்கே என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, வாட்டி மனோஜ் ரோகிணிக்காக பேசினது தான். அது மட்டும் இல்லாமல் பழியை தான் ஏற்றுக்கிறாரு. எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ விஜயாவோட மொத்த கோவம் பார்த்திங்க அப்படின்னா அப்போது மனோஜ் பக்கம் திரும்பிடுச்சு.